செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 4 புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: இலங்கை அருகே காற்று சுழற்சி நீடிக்கிறது. இது கிழக்கு காற்றை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசாக கொண்டு வந்து ஏற்றுகிறது. கிழக்கு காற்றில் தெற்கு புறம் வருவது வெப்ப நீராவி, டெல்டா மாவட்டங்களில் நுழைவது சற்று குளிர் நீராவி. இதுல உயரழுத்தம் சற்று வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது. சற்றுதான் தமிழ்நாட்டில் உயரழுத்த காற்று நுழைகிறது. ஆனால் ஈரோடு போகும் உயரழுத்த காற்றை விட திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குள் நுழையும் உயரழுத்த காற்று கொஞ்சம் கூடுதல். அதாவது உயரழுத்த காற்று என்பது இரவு நேரத்தில் குளிரை கொடுக்கும், பகல் நேரத்தில் அனலை கொடுக்கும். பகல் நேரத்தில் சூரியன் வெப்பம் வந்ததும் அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாக்கி மேலெடுந்து அனல் காற்றாக உள்ளே போகும். இதன் காரணமாக ஈரோடை முந்தும் இன்றைக்கு வேலூர். காரணம் என்னன்னா, கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடியது ஒரு குறைவான, அதாவது வேலூர் நோக்கி பயணிக்கக்கூடிய காற்றை விட ஈரோடு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று கொஞ்சம் குறைவு. அதாவது குளிர்ச்சித்தன்மை குறைவு, குளிர்ச்சித்தன்மை அதிகம் வடக்கு நோக்கி பயணிப்பது. இரவு நேரத்தில் குளிர் அதிகமாக இருக்கும், பனிப்பொழிவு இருக்கும், மூடுபனி இருக்கும் வடக்கே, அதாவது ஆந்திர எல்லையோரம். அது அப்படியே தலைகீழாக மதியம் அனலை கொடுக்கும். மதியம்னா சரியா ஒரு 3 மணி அளவில் தான் உள்ளே வருவதற்கு தாமதம் ஏற்படும். 2 மணிக்கு மேல 3 மணி இல்ல. வேலூர் ஈரோடை விட முந்தும் வெப்பம். ஈரோடு 36, 37 டிகிரி செல்சியஸ் என்றால் வேலூர் 37, 38 தொடலாம். இப்போ ஈரோடு என்றால் கரூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள நாமக்கல் மாவட்டம், அதனை ஒட்டியுள்ள கரூர் மாவட்டத்தோட எல்லையோர திருப்பூர் மாவட்டம், இந்த பகுதியெல்லாம் நாம சேர்த்துக்கிறணும். அதாவது பாலக்காட்டு கணவாய்க்கு வடக்கேயும் அதன் உள்ளேயும், அதாவது தாராபுரம் இருந்து ஈரோடு வரைக்கும் உள்ள பகுதி கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கும். ஆனால் அச்சப்படுத்தவில்லை, 100 டிகிரியை தாண்டாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. வெப்பம் பிற இடங்களை ஒப்பிடும் பொழுது இங்கதான் அதிகமா இருக்கும். அதுவும் எவ்வளவுன்னா 37 டிகிரி செல்சியஸ், 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். அவ்வளவுதான். 37 டிகிரி செல்சியஸ் என்பது 98.6, 100 டிகிரி எட்டலாம், நெருங்கலாம், அவ்வளவுதான். ரைட். இதை விட கூடுதலாக வேலூரில் இருக்கும். வேலூர் மட்டுமல்ல, ஆம்பூர், அதன் சுற்றுவட்டார பகுதி. வேலூர் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். வேலூர்ல எவ்வளவு இருக்குன்னா 38 தொடும். 38 என்பது 100 டிகிரி ஃபாரன்ஹீட். ஆக இன்றைக்கு வெயில் எங்க அதிகமா இருக்கும்? ஈரோடை விட வேலூர் கூடுதலா இருக்கும். ரைட். ஏன்னா உயரழுத்தம் சற்று வடக்கு நோக்கி விலகி இருக்கு. உயரழுத்த காற்று தான் குளிரையும் தரும், வெயிலையும் தரும். புரியுதுங்களா? கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று கொஞ்சம் ஈரப்பதம், கொஞ்சம் மேகமூட்டத்தை கொடுக்கும். ஈரப்பதமும் கொஞ்சம் குளிரும் இருக்கும், கொஞ்சம் மேகமூட்டத்தை கொடுக்கும். கிழக்கிலிருந்து வரக்கூடியது காலை ஒரு 11, 12 மணிக்கு ஆங்காங்கே மேகம் சூழும் டெல்டாவிலையும் தென் மாவட்டங்கள்லையும். ஆனால் அது பெரிய அளவிலே மழையை தராது. தென் மாவட்டங்கள்ல ஓரிடங்கள்ல தூறலாம். 2 நாளைக்கு, இன்னைக்கும் நாளைக்கும். இன்றைக்கு 4ஆம் தேதி, நாளை 5ஆம் தேதி, 2 நாளைக்கு எங்காவது ஒரு இடத்துல தூறலாம். கேரள எல்லையோரத்துல நனைக்கலாம். அதாவது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில கேரள எல்லையோரத்துல நனைக்கலாம். இந்த வாய்ப்பு இருக்குது இன்னைக்கும் நாளைக்கும். மாலை இரவு தான் மேற்கே, மதியத்துல கடலோரம் தென் மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள்ல தூறலாம். மேகமூட்ட வானிலை இருக்கும். சரி, இந்த காற்று சுழற்சி 2 நாளைக்கு தான். 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி வரை இருக்கும். 7ஆம் தேதியிலிருந்து இது விலகிடும். ஆனால் இந்த உயரழுத்தம் ஆக்கிரமித்திருப்பது வட உள் மாவட்டங்கள். கண்டிப்பா உயரழுத்தத்தோட வெப்பமும் உயரழுத்தத்தினால் இரவில் குளிரும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். கொஞ்சம், அதாவது ஈரோடு முதலிடம் பிடித்திருப்பது வரக்கூடிய நாட்கள்ல அது வேலூர் முதலிடத்தை பிடிக்க செய்யும். அவ்வளவுதான். இதே வெப்பம் நாளைக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துல கொஞ்சம் கூடும். சேலம் மற்றும் ஈரோடு, அதாவது ஈரோடை விட சேலம் கூடி இருக்கும். இல்லைன்னா ஈரோடு சேலமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். 37 இருக்கும். 37, 38 கூட நாளைக்கு போகலாம்.
38 கூட நாளைக்கு போகலாம், ஆனால் 37 உறுதி. அதே நேரத்தில் வேலூர் 38, 38 என்பது 100 டிகிரி, 37 என்பது 98.6. புரியுதுங்களா? இந்த இடத்துல மட்டும்தான். இப்ப என்ன சொல்றேன் சுருக்கமா, 100 டிகிரிக்கு மேல போகாது. இது மார்ச் மாதம். மார்ச் மாதத்துல சூரியன் குத்துக்கதிர் குமரி முனையை நெருங்கக்கூடிய காலம். ஏப்ரல் 11ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 27ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய காலம். ஆகவே சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டை நெருங்கி கொண்டிருக்கும். அதனால வெப்பம் உயரும். ஆனால் இதே நாளிலே, இதே ஆண்டுகளிலே, இந்த நாளில் இருந்த சராசரி வெப்பம் அதே அளவு தான் இருக்கு. இதை விட கூடுதல் எல்லாம் போகல. பிப்ரவரி எல்லாம் அனல் கொளுத்திறதெல்லாம் நினைவு பார்க்கணும், நினைத்து பார்க்கணும். 100 டிகிரி வெப்பம் வரக்கூடிய நாட்கள்ல கூட 100 டிகிரி வெப்பம் வராது. நான் சொல்றது கேளுங்க. எப்போ வெப்பம் குறைய போகுது கொஞ்சம். அடுத்த அதாவது 2வது 3வது வாரத்துல வெப்பம் கொஞ்சம் குறைய போகுது. ஆனாலும் குளிர்சாதன வசதியில இருந்தவர்கள், வெப்பத்தையே வெளியிலேயே வராதவங்களுக்கு வெளில வந்தா வெயில் அதிகமாக தான் தெரியும். பொதுவாக கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது, பட்டியலை எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த நாளில் கடந்த ஆண்டு வெப்பம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பவர்களுக்கு பார்த்தால் புரியும். சராசரி வெப்பம் தான் இருக்கும். அறிக்கை தான் அச்சுறுத்தும். ஓகே, 100 டிகிரிக்குள்ள தான் இருக்கும். அப்புறம் இந்த 6, 7 கொஞ்சம் வெப்பம் கூடும். இன்னைக்கு 4, 5 தான் வெப்பம் கொஞ்சம் ஓரளவு 100 டிகிரியை ஒட்டி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காற்று சுழற்சியும் விலகிடும். அப்புறம் உயரழுத்தம் தமிழ்நாட்டுக்குள்ள நல்லாவே ஆக்கிரமிப்பை தொடங்கிடும். அதனால 6ஆம் தேதி என்ன ஆகும்னா, ஈரோட்டுக்கு வெப்பம் கூடும். ஏற்கனவே நாம ஈரோட்டுக்கு இல்லாம எங்க போகணும்னு சொன்னோம், திருப்பதி உள்ளிட்ட வேலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போகும். வேலூர் 39 ஆகுங்க, ஒரே ஒரு நாள் மட்டும். 39 என்பது 102. எப்போ 6ஆம் தேதி வேலூர் 39 ஆகும். அச்சப்பட வேண்டாம். அந்த வேலூர் ஏன் போகுதுன்னா, ஈரோடு வந்து கொண்டிருந்த காற்று சற்று வடமேற்காக பயணிக்கும் பொழுது தொலைவு அதிகம், இருக்கிற ஈரப்பதமும் சுத்தமா ட்ரை ஆயிடும். டெல்டாவில் நுழைஞ்சு ஈரோடு போக வேண்டிய காற்று 6ஆம் தேதி டெல்டாவில் நுழைஞ்சு வேலூர் போகும், திருப்பதி போகும், சித்தூர் போகும், ஆந்திர பிரதேசம் போகும். அதனால என்ன ஆகும்னா, தொலைவு அதிகம், இருக்கிறதும் சுத்தமா ட்ரை ஆயிடும், கொஞ்சம் அனலா இருக்கும். வரக்கூடிய 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வேலூர் திருப்பதி எல்லாம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். திருப்பதி 100 டிகிரியா இருக்கும், வேலூர் 102 இருக்கும், 102 இருக்கும். ஆனால் ஈரோடை பொறுத்த வரைக்கும் அது சாதாரணமா 37, 38 தான் இருக்கும். 38 இருக்கும், 100 டிகிரி. ஈரோடு 100ங்க, வேலூர் 102 வச்சுங்க. இன்னைக்கு ஈரோடு 98, வேலூர் 100. அப்ப நாளைக்கு கொஞ்சம் வெப்பம் கூடும். நாளை மறுநாள் வெப்பம் கூடும். இந்த வெப்பம் கூடி இருப்பது வரக்கூடிய 8ஆம் தேதி வரைக்கும் தான். 8ஆம் தேதி வரை தான் வெப்பம் கூடி இருக்கும். அதாவது என்றைக்கு வெப்பம் கூடி இருக்கும், 5, 4ஆம் தேதி இன்னைக்கு வேலூர் கூடி தான் இருக்கும். ஈரோடும் சேர்ந்து கூடுவது 6, 7, 8, 9. 6, 7, 8, 9 4 நாள் மட்டும் கொஞ்சம் வெப்பம் கூடி இருக்கும். வேலூர்ல 102, ஈரோட்ல 100 இருக்கும். ஈரோடு மட்டுமல்ல, கரூர் பரமத்தி 100 டிகிரி இருக்கும். 6, 7, 8. பரமத்தி வேலூரும் அப்படித்தான் இருக்கும். கரூரை ஒட்டிய நாமக்கல் மாவட்டம், அதே போல கரூர் மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரம், இந்த பகுதி தான் அதிகமா இருக்கும். இந்த பகுதி அதிகமா இருக்கும் பொழுது கோயம்புத்தூர் கூட கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கும். பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கும். காரணம் என்னன்னா, உயரழுத்த காற்று உள்ளே நுழையும் பொழுது அது வெளியாகக்கூடிய வழித்தடம் அரபிக்கடலாக நோக்கி பயணிக்கும் பொழுது பாலக்காட்டு கணவாயாக இருக்கும். புரியுதுங்களா? அதனாலதான். ஏன்னா உயரழுத்தம் தாழ்வு சுழற்சி விலகிய பிறகு உயரழுத்தம் வந்து ஆக்கிரமிக்கணும். உயரழுத்தம் இரவிலே குளிரும், பகலில வெயிலையும் கொடுக்கும். 3 நாளைக்கு வெயில், 4 நாளைக்கு வெயில் கொஞ்சம் கூடுதலா இருக்கும்னு ஏற்கனவே நாம சொல்லியிருக்கிறத நான் நினைவுபடுத்த விரும்புறேன். 102 ஆகும் வேலூர். ரைட், ஓகே. அடுத்தபடியாக 8ஆம் தேதிக்கு மேல 9ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பா 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை வெப்பம் குறையும். வேலூரே 100க்கு கீழே தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப குறையும். சில நாள்லாம் 36 தான் இருக்கும். சில நாள்லாம் 36ங்கிறது 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட். 9ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும், ஏன் மாச கடைசி வரைக்கும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். மாத இறுதியில தான், மார்ச் 21 தான் சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு வந்து வடக்கு நோக்கி வரப்போகுது.
ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி குமரி முனையிலையும் அப்படியே ஏப்ரல் 17, 18 டெல்டா மாவட்டங்கள் மீதும், ஏப்ரல் 27 சென்னைக்கும், ஏப்ரல் 28, 29, 30, 31 ஆந்திர பிரதேசத்துக்கு பயணிச்சு ஜூன் மாதம் 1ஆம் தேதி கொல்கத்தாவுக்கு போய் சென்றடையும். இப்படி வடித்த இடத்துல மார்ச் 21க்கு மேல சூரியன் குத்துக்கதிர் நெருங்கினாலும் கொஞ்சம் வெப்பம் இன்றைக்கு, அதாவது இந்த வரக்கூடிய 6, 7, 8 தேதியில் இருக்கிற வெப்பத்தை விட குறைவாக இருக்கும். ஆகா, இன்னைக்கே இப்படி இருக்கே, அப்ப ஏப்ரல் மே தளத்து வெடிச்சிருமோ அப்படின்னு நீங்க பயப்படுவீங்க. அதுக்காக நான் சொல்றேன், 6, 7, 8 3 நாளும் இருக்கக்கூடிய செட்டிங் அம்மாதிரி இருக்கு. ரொம்ப தொலைவிலேயே காற்று இறங்குகிறது, உயரடுத்த காற்று தொலைவிலிருந்தே வெப்பமடைந்து வருகிறது. கொஞ்சம் கூட நீராவி இல்லாமல் போயிடும். ஆனா அதே பகல்ல நீராவி இல்லாமல் இருக்கும். இரவில அதிக நீராவியை கொடுத்து குளிரை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அதிகாலை நேரத்துல குளிர்ச்சியா இருக்கும். 22, 21 டிகிரி தான் இருக்கும். 21 டிகிரி இருக்கும். 21 அப்படியே மதியம் 3 மணிக்கு என்ன ஆகுதுன்னா கடுமையான வெயிலாக 39 டிகிரியாக போகும் வேலூர், 38 இருக்கும் ஈரோடு, கரூர், பரமத்தி. பாக்கி இடம்லாம் கொஞ்சம் கூடி இருக்கும். அது நீங்கள் இது கோடை என்பதை நினைவுபடுத்திக்கணும். ஆக இப்பயே இவ்வளவு வெயில் இருக்கு, ஏப்ரல் மேல ரொம்ப தாங்காதுன்னு நினைச்சிடாதீங்க. அப்படி இருக்காது. செட்டிங் மாறி மாறி செட் ஆகும். 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை வெப்பம் குறையும்னா குளிர்ச்சியா ஜில்லுன்னு ஐஸ் கட்டி ஆகாது. 36 டிகிரியாக இருக்கும். 36 என்பது 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட். இது எங்க? கரூர். நான் பேசுவதெல்லாம் அதிகபட்ச வெப்பம். கடலோரம் எவ்வளவு தெரியுமா இருக்கும்? சாதா 33, 34 தான் இருக்கும். 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்குள்ளதான் இருக்கும் கடலோரம். அதிகபட்ச வெப்பநிலையே உங்களுக்கு நம்ம நேற்றைக்கு அனுபவிச்சதெல்லாம் உங்களால தாங்க முடியல என்று சொல்லுகிறக்கூடிய வெப்பமே 96.8 தான். 100 டிகிரியோட கிடையாது. நாம பழுதையெல்லாம் மறந்துடுறோம். மரங்கள் குறைவாக இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் உணரும் வெப்பம் அதிகமாக இருக்கும். அவ்வளவுதான். அதே போலதான் புழுக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சில நேரங்கள்ல. அவ்வளவுதான். அதனால வெப்பம் உணர்வது, சூடு அதிகமா உணரப்படுகிறது. சரி, மழை எப்போ? ரைட், இன்றைக்கு நாளைக்கு லேச தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல தூறலாம்னு சொல்லி இருக்கிறோம். அதுக்கு அடுத்த மழைனா 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை அடுத்தடுத்த 2 காற்று சுழற்சி வருதுன்னு சொல்லி இருக்கிறோம். அதுல மழை உறுதி. 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ளர, அதாவது முதல் சுழற்சியால் 10 to 14, இரண்டாவது சுழற்சியால் 15 to 20, 2 சுழற்சியால மழை வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்தது போல தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஆங்காங்கே தான். புரியுதுங்களா? ஒதுக்கி நல்லா பாருங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒதுக்கின்னு தான் சொல்றோம். கடந்த முறை பெய்ததா இல்லையா? ஒதுக்கி. அதே போல ஆங்காங்கே இந்த மாத இறுதியில் இருக்கு. டெல்டா மாவட்டங்களுக்கும் தூறல் சாரல் நனைக்கும் மழை பொழிவு குறைந்தபட்சம் தெரிகிறது. சற்று கூடுதலுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் எதுவும் கூடுதலாக இருக்கும்னு நான் சொல்லல, அச்சமோ பீதியோ படுத்தல. உங்க விருப்பத்திற்கு பணி செய்யலாம். அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். அவ்வளவுதான். 8ஆம் தேதிக்கு மேல் வெப்பம் கொஞ்சம் குறையுங்கிற அறிக்கையை மட்டும் டெல்டா கொடுத்திருக்கேன். அப்புறம் இரவு நேரத்தில் குளிர் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குங்க இந்த மாத இறுதி வரைக்கும். சூரியனின் குத்துக்கதிர் வரக்கூடிய மார்ச் 21க்கு அப்புறம் கொஞ்சம் இரவு நேர வெப்பநிலை கொஞ்சம் கூடலாம். ஆனால் அது வரைக்கும் மாத இறுதி வரைக்கும் இரவு நேர வெப்பநிலை குறைந்தும் பகல் நேர வெப்பநிலை உயர்ந்திருந்தாலும் அதிகபட்சம் 102 வேலூர் எட்டும், வரக்கூடிய 6, 7, 8 அதற்கு பிறகு குறைந்து சீராக இருக்கும். 100 டிகிரிக்குள் இருக்கும். இந்த மாத இறுதியில வரக்கூடிய நிகழ்வு இந்த மாத 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை 2 நிகழ்வு இருக்கு. அது காற்று சுழற்சி, தாழ்வு நிலை, தாழ்வு பகுதியாக மாறலாம். ஆனால் நமக்கு மழை எப்படி இருக்கும், தமிழ்நாட்டிற்கு எப்படி இருக்கும் என்பதில் ஆய்வில் இருக்கு. குறைந்தபட்சம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு லேசான மிதமான மழைப்பொழிவை தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தெரிகிறது. கேரளாவிற்கு உறுதியாக இருக்கிறது, கர்நாடகாவிற்கும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஓகே, 8ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய காற்று சுழற்சி ஆய்வில் இருக்கிறது. வரட்டும், எப்படி இருக்கும், எப்படி அமையும், செட்டிங் எப்படி செட் ஆகிறது என்பதை பார்ப்போம். அதற்கு பிறகு மழை அறிவிப்பை கொடுப்போம். அதுவரை இந்த வெயிலும் இந்த மேகமூட்ட வானிலையும் அதற்கப்புறம் வெயில் ஏறி இறங்குவதும் என்பதை புரிந்து கொண்டு இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.